எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய எம்மி ஸ்பைசி தமிழ் கிச்சனில் செம்ம டேஸ்டியாக, வெளியே கிறிஸ்பியாக, உள்ளே சாஃப்டாக முறுமுறுன்னு கத்திரிக்காய் வறுவல் பண்ண போகிறோங்க. இந்த கத்திரிக்காய் வறுவல் அனைத்து விதமான ரைஸுக்கும் சூப்பராக இருக்குங்க. எந்த குழம்புக்காக இருந்தாலும் சரி, எந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்காக இருந்தாலும் சரி, ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க. இந்த வீடியோவுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக் தான் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஆதரவு சப்போர்ட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இது மாதிரி ஒரு பெரிய கத்திரிக்காய் எடுத்திருக்கேங்க. இது நாம் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அந்த ஒரு கத்திரிக்காய் 1/4 கிலோ அளவுக்கு இருந்துச்சுங்க. நீங்கள் இந்த கத்திரிக்காயில் மட்டும்தான் பண்ண முடியுமா அப்படிலாம் இல்லைங்க. எந்த ஒரு கத்திரிக்காயிலுமே இந்த மாதிரி செய்யலாங்க. இப்போ ஒரு பவுல் எடுத்துகிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் எடுத்துக்கலாங்க. இந்த 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் எடுத்துகிட்டு நான் 2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்க போகிறேங்க. இது பார்த்தோன்னு சொன்னால் நல்ல ஒரு கூடுதல் சுவையை கொடுக்கும். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், இப்போ ஒரு 1/4 அளவுக்கு 1/4 எலுமிச்சம்பழம், அரை இருக்குல்லையே, அரையில் பாதியாக நறுக்கிட்டு 1/4 எலுமிச்சம்பழத்தை நம்ம புழிஞ்சு விட்டுக்கலாங்க. இந்த விதை இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் எடுத்துருங்க. இப்போ தேவையான அளவுக்கு நம்ம உப்பு அப்புறம் சேர்த்துக்கலாங்க. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு தயிர், தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சுங்க. 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். இந்த மைதா மாவு இல்லை அப்படின்னு சொன்னால் அரிசி மாவு இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இது எதுக்காகனா அந்த கத்திரிக்காயில் இது நல்லா சேர்ந்து பிடிச்சிக்கோங்க அந்த மசாலா, அதனால தாங்க எண்ணெய் ஊற்றுறது. இது மீன் வறுவல், சிக்கன் வறுவல் எல்லாத்துக்குமே இது மாதிரி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நம்ம பிசைஞ்சோம் அப்படின்னு சொன்னால் அந்த மசாலா உதிராமல் நல்லா இறுக்கி பிடிச்சிக்கோங்க. இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க அந்த மசாலாவை. இது அதிக நேரம் ஊறணும்லாம் இல்லைங்க. கொஞ்சம் நேரத்தில் நம்ம வச்சோம் அப்படின்னு சொன்னாலே ஒரு 5 நிமிடம் வச்சுருந்தோம்னாலே போதுங்க. அதிக நேரம் ஊறிக்கிட்டு இருக்கணும்லாம் அவசியம் இல்லைங்க. இப்போ நான் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி மசாலா கலந்து வச்சுக்கலாம். பாருங்க, கத்திரிக்காய் நல்லா தனியாக எடுத்து வச்சுட்டு இந்த ஈரப்பதம்லாம் இல்லாமல், தண்ணி இல்லாமல் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா பெசரி விட்டுக்கலாங்க. இந்த கத்திரிக்காயில் இந்த மசாலா எல்லாமே கோட் ஆகிற மாதிரி நல்லா பெசரி விட்டுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் வச்சு காய வச்சிடலாங்க. நான் இது ஒரு 5 நிமிடத்துலேயே நான் போட ஆரம்பிச்சிட்டேங்க. மசாலா கிளறி வச்சுட்டு, இல்லை கொஞ்சம் நேரப்படி வச்சுருந்தாலும் போடலாம், ஆனால் உடனேவும் நம்ம போடலாங்க. இப்போ ஒரு பூண்டு பற்கள், கொஞ்சம் ஒரு 7-8 பூண்டு பற்கள் தட்டி வச்சுட்டு நம்ம இதில் நல்லா பொரித்து எடுத்துக்கலாங்க. எந்த அளவுக்கு இது கணக்கு இல்லைங்க. பூண்டு இவ்வளோ தான் போடணும்லாம் இல்லை. நம்ம எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு போட்டு தனியாக பொரித்து எடுத்துக்கலாங்க. இந்த எண்ணெயிலே நம்ம முன்னாடியே பொரித்து எடுத்துக்கலாம். அந்த ஃப்ளேவர் ஃபுல்லாக அந்த எண்ணெயில் இறங்கி, அந்த கத்திரிக்காயிலேயே அந்த வாசனை ஃபுல்லாக இறங்கி அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சு வந்துடணும் அந்த பூண்டு. இது நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சு வந்த பின்னாடி நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து மாற்றிக்கலாம். அடுத்து நம்ம கருவேப்பிலை இலைகள் நல்லா கழுவிட்டு ஈரத்தை துடைச்சிட்டு அதையும் இது மாதிரி பொரித்து எடுத்துக்கலாங்க. இந்த கருவேப்பிலையும் சரி, இந்த பூண்டும் சரி, இந்த எண்ணெயில் பொரித்து எடுத்துகிட்டு அதுக்கு பின்னாடி நம்ம கத்திரிக்காய் வறுக்கிறதுனால இந்த ஃப்ளேவர் ஃபுல்லாக இறங்கி அவ்வளோ நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. இப்போ இந்த கருவேப்பிலை இலையுமே அந்த தட்டில் எடுத்து வச்சாச்சு. இப்போ அந்த எண்ணெயே பாருங்கள், கலர் எந்த மாதிரி மாறி இருக்குன்னு. இப்போ நம்ம இந்த கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இது நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இந்த முறைப்படி நீங்கள் பொரித்து எடுத்திங்கனாலும் சரி, மசாலா இந்த மாதிரி கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து பெசறினீங்க அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு பொருளுக்கு நம்ம சிக்கன், மட்டன், அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால் மீன், இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மசாலா உதிரவே உதிராதுங்க. நல்லா அந்த மசாலா இறங்கியும் இருக்கும். இப்போ நம்ம மொத்தமாக எடுத்து போடாமல் ஒவ்வொரு பீஸாக விழுகிற மாதிரி எடுத்து போட்டுக்கலாங்க. பாருங்கள், மொறுன்னு பார்த்தாலே அவ்வளோ ஆசையாக இருக்குங்க. பார்த்த உடனே பார்த்திங்கன்னு சொன்னால் உடனே சாப்பிடணும் போல் இருக்கும்.
இப்போ இந்த பூண்டு நம்ம பொரிச்சு வச்சுருந்தோம் இல்லையா, இதை வந்துட்டு கொஞ்சம் சின்ன சின்னதாக வந்து உதிர்த்து விட்டுக்கலாங்க. எதனால அப்படின்னு சொன்னால், நம்ம சாப்பிடும்போது இந்த கத்திரிக்காயோட சேர்ந்து இது சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் அவ்வளோ நல்லா இருக்குங்க. இப்போ அந்த பூண்டு சேர்த்து இதோட போட்டுட்டேன் நான். கொஞ்சம் பூண்டு எடுத்துட்டு இதோட சேர்த்து போட்டாச்சுங்க இந்த கத்திரிக்காய் கூட. பார்த்தீங்கன்னாலே தெரியும், நல்லா ஒரு மொறு மொறுன்னு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இது சாப்பிட்றதுக்கே நம்ம வந்துட்டு உடனே காலி பண்ணிடுவோம். அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நாம் இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க. இதே மாதிரி நம்ம எல்லா கத்திரிக்காய்களையுமே நம்ம பொரித்து எடுத்துகிட்டு, இந்த கருவேப்பிலை இருக்கு இல்லையா, இந்த கருவேப்பிலையும் இந்த பூண்டு சேர்த்து நம்ம கலந்துட்டு நம்ம சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க. உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பை.